வெல்கம் டு டெக்பரி மொபைல். நடந்தது என்ன? அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நம்முடைய மருத்துவ முறைகள்ல இன்னைக்கு ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை ஹைதராபாத்ல வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்கப்படுகிற ஆஸ்துமாவுக்கான அந்த மீன் சிகிச்சை. ஒவ்வொரு வருஷமும் இந்த மீன் சிகிச்சை எடுத்துக்கிறதுக்காக நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் ஹைதராபாத்ல லட்சக்கணக்கானவர்கள் கூடுவதன் மூலமே இது எவ்வளவு பாப்புலரா இன்னைக்கும் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த மருத்துவ முறை உண்மையிலேயே ஆஸ்துமாவை சரி செய்கிறதா? அது எப்படி கொடுக்கப்படுகிறது? அதாவது 1845 இந்த மருத்துவம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினுடைய தலைமுறைகளால். பத்னி விரானா கவுட் அப்படிங்கிற குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த மருத்துவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உயிருள்ள மீனை பிடித்து அதன் வாய்ப்பகுதியில் மருந்து உருண்டை திணிக்கப்படுகிறது. அடுத்து நோயால் பாதிக்கப்பட்டவரின் வாய்க்குள் மருந்தை சுமந்தபடி உயிரோடு பயணிக்கிறது முரேல் மீன். ஹைதராபாத்தில் வாழும் பத்னி கவுட் என்னும் குடும்பத்தினருக்கு இமயமலையில் இருந்து வந்த ஒரு முனிவர் சொல்லிக் கொடுத்த மருத்துவ ரகசியம்தான் இந்த மீன் சிகிச்சை. இதன் மூலம் ஆஸ்துமா நோய் குணமாவதாக ஏராளமானோர் நம்புகின்றனர். ஹைதராபாத் மாநகரம், இங்கு ஒரு பெரிய மைதானத்தில் ஏராளமான மக்கள் கூடியிருக்கின்றனர். ஆஸ்துமா நோய் தீர வழங்கப்படும் மீன் சிகிச்சைக்காகத்தான் இத்தனை பேர் இங்கே காத்திருக்கின்றனர். வருடத்திற்கு ஒரு முறை மிருகசீரிஷ கார்த்திகை நட்சத்திரம் தோன்றும் நாளில் மட்டும்தான் இந்த மீன் சிகிச்சை பலன் தரும் என்பது கவுட் குடும்பத்தினரது நம்பிக்கை. அதனால் ஜோதிடர்களை கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் மிருகசீரிஷ கார்த்திகை நட்சத்திரம் தோன்றும் நாள் கணிக்கப்படுகிறது. அதன்படி இந்த வருடம் மீன் சிகிச்சைக்காக குறிக்கப்பட்ட நாள் ஜூன் 8ஆம் தேதி. இந்த சிகிச்சைக்கென லட்சக்கணக்கானோர் வருவதால் ஒரு பெரிய மைதானத்தை ஒதுக்கி அரசே இதற்கென எல்லாவித ஏற்பாடுகளையும் செய்து தருகிறது. இந்த இடம் தான் ஃபிஷ் ட்ரீட்மெண்ட் நடக்கக்கூடிய இடம். இப்போவே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் அதிகமாக வருவாங்கன்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ அவங்களுக்குலாம் எப்படி அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். தமிழகத்திலிருந்தும் பலர் இங்கு வந்திருந்ததை காண முடிந்தது. நான் தமிழ்நாடு ஸ்டேட் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கோம். எங்க அம்மாவுக்கு தொடர்ந்து ஒரு 5 வருஷமா இந்த ஆஸ்துமா பேஷண்ட்ல ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க. இங்கிலீஷ் வைத்திய முறையில நாங்கள் நிறைய பக்கம் போயிட்டு ஹாஸ்பிட்டல் முறையே நிறைய டாக்டர்ஸ் மூலியமா நாங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். எங்கேயுமே சரியானபடிக்கு கேட்கல. அதே போல சித்த மருத்துவம் அதே மாதிரி போய் பார்த்தோம். அங்கேயும் போய் அதே மாதிரி எங்கேயுமே குணமடையல. அதனால இங்க இந்த ஃபிஷ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதனால நாங்கள் இங்க குறைஞ்சபட்சம் நாங்கள் ஒரு 5 வருஷம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். அந்த ட்ரீட்மெண்ட்னால எங்க அம்மாவுக்கு ரொம்ப குணமடைஞ்சிருக்கு. டீசிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நாங்க 7-8 பேர் வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு 4-5 வருஷமா நாங்க அங்கங்க வெளியில பார்த்துருக்கோம் ட்ரீட்மெண்ட். அது சரி வரல. அதனால மறுபடியும் இங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு நாங்க இங்க சாப்பிட்டுருக்கோம். இப்போ எங்களுக்கு நல்லா கிளியர் ஆயிருக்கு. இந்த மீன் சிகிச்சை கவுடே குடும்பத்தினரால் இலவசமாகவே செய்யப்படுகிறது. இதனால் பல தொண்டு நிறுவனங்களும் சேவை அமைப்பினரும் இவர்களுக்கு பலவிதமான உதவிகளையும் வழங்கி வருகின்றனர். அதனால் மீன் சிகிச்சை பெறுவதற்காக பல மாநிலங்களிலிருந்தும் இங்கு வரும் லட்சக்கணக்கானோருக்கு உணவு மற்றும் தங்கும் வசதிகளும் இலவசமாகவே கிடைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. And we are distributing free puri bhaji, உப்மா, புலிகூரா. 40 வருஷமா இங்க சாப்பாடு தண்ணி இலவசமா கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ட்ரீட்மெண்ட்க்கு ரொம்ப நல்லா இருக்கு.
நேற்று ரஷ்யாவில் இருந்து கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. அதே மாதிரி சைனா, பாகிஸ்தான், பூட்டான் இங்கிருந்தெல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. And some people came from Bhutan. From Himachal Pradesh, district Bilaspur. பிலாஸ்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நாங்கள் 2வது முறையாக இங்கே வர்றோம். நாங்கள் தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் இவங்க இலவசமாக ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க. ரொம்பவே இங்கே வசதியாக இருக்கு. यही समाज कार्यकर्ता करेंगे. இந்த சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் பொருள்களில் முக்கியமான ஒன்று இந்த உயிருள்ள மீன்கள்தான். கவுடே குடும்பத்தினர் மஞ்சள் நிறத்தில் ஒரு மருந்தை தயாரித்து வைத்துள்ளனர். உயிருள்ள மீனின் வாயில் மருந்தை வைத்துதான் ஒவ்வொருவரின் வாயுக்குள்ளும் மீனுடன் மருந்து செலுத்தப்படுகிறது. இப்படி செய்வதன் மூலம் ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாச கோளாறுகள் குணமாகி விடுவதாக நம்பிக்கை. நாங்கள் பீகார்லேருந்து வந்திருக்கிறோம். இந்த மருந்தால் ஆஸ்மா குணம் ஆகும்னு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஆஸ்மாவுக்கும் சரியான மருந்து கிடையாது. அதனால தான் இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் சிலர் இந்த மருந்து சரியாக ஒர்க் ஆகாது, இதனால் நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மீனை சாப்பிட முடியாத சைவ உணவு பழக்கம் கொண்டவர்களுக்கென வெல்லத்தில் வைத்தும் சிலருக்கு இந்த மருந்து கொடுக்கப்படுவதுண்டாம். ஆனால் அதில் மருந்தின் வீரியம் குறைந்துவிடும் வாய்ப்புகளே அதிகம் உள்ளது எனவும் கூறுகின்றனர். ஜெயின், அகர்வால் இவங்கள மாதிரி சைவம் சாப்பிட்றவங்களுக்கு மட்டும் வெள்ளத்தில் வச்சு மருந்து கொடுக்குறோம். ஆனால் அது குணமாக லேட் ஆகுது. மீனில் சாப்பிட்டா 4 வருஷத்தில் சரியாக போயிடும். வெள்ளத்தில் 6 வருஷம் சாப்பிடணும். அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் சரியாகும். இந்த சிகிச்சைக்கென பிரத்யேகமாக மியூரல் என்னும் மீன் வகையை மட்டுமே இவர்கள் பயன்படுத்துகின்றனர். 2 முதல் 2.5 அங்குலம் மட்டுமே நீளம் கொண்ட வழுவழுப்பான தன்மை கொண்ட இந்த மீன்கள் மருந்தை தங்கள் வாயில் கவ்வியபடி சிகிச்சை எடுப்பவரது தொண்டை குழிக்குள் உயிரோடு செல்லும் போது ஏற்படும் சில மாற்றங்கள் ஆஸ்துமாவை குணப்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் ஹைதராபாத்தில் நடக்கும் இந்த மீன் சிகிச்சைக்கென அரசின் மீன் வளர்ப்பு துறை மூலமாக லட்சக்கணக்கான முரேல் மீன்கள் இங்கு கொண்டு வரப்படுகின்றன. முன்னாடியெல்லாம் தனியார் நிறைய பேர் இந்த மீனை கொண்டு வந்து வித்துட்டு இருந்தாங்க. இங்கே ஆளுங்க அதிகமாக வர்றதை பார்த்துட்டு ஒரு மீன் 80 ரூபா, 100 ரூபா, 200 ரூபாய்னு அவங்க இஷ்டத்துக்கு விலை வச்சு விற்றாங்க. அதனால் இதையெல்லாம் பார்த்துட்டு இப்போ ஆந்திரா கவர்மெண்ட்டு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் மீனை 5 ரூபாய்க்கு சப்ளை செய்கிறாங்க. ஆந்திரா கவர்மெண்ட் இதுக்குன்னு சென்னை, கேரளா, கர்நாடகான்னு எல்லா இடத்துல இருந்தும் மீனை வரவழைச்சு கொடுக்குறாங்க. சிகிச்சைக்கென வருபவர்கள் வரிசையில் நின்று டோக்கன் பெறுகின்றனர். அதனை அடுத்து மீண்டும் ஒரு நீண்ட வரிசையில் சென்று தங்களுக்கான மீன்களை பெற்றுக் கொள்கின்றனர். இந்த மைதானத்தில் ஹரிநாத் கவுடே தவிர மருந்து கொடுப்பதற்கென பலர் நியமிக்கப்பட்டுள்ளனர். பிளாஸ்டிக் கவரினுள் தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கும் உயிருள்ள மீன்களை கைகளில் பிடித்தபடி மருந்து கொடுப்பவர்கள் முன் எல்லோரும் வரிசையில் காத்திருக்கின்றனர். உயிருள்ள மீனை பிடித்து
அதன் வாய்ப்பகுதியில் மருந்து உருண்டை திணிக்கப்படுகிறது. அடுத்து நோயால் பாதிக்கப்பட்டவரின் வாய்க்குள் மருந்தை சுமந்தபடி உயிரோடு பயணிக்கிறது முரேல் மீன். ஆஸ்துமாவுக்காக இந்த மீன் சிகிச்சையை எடுத்துக்கிறவங்களுக்கும் சரி, இந்த சிகிச்சை பற்றி கேள்விப்படுறவங்களுக்கும் சரி, ஆச்சரியமான 2 கேள்விகள் இருக்கு. அதுல ஒண்ணு, எதற்காக இந்த மருந்தை உயிரோடு இருக்கக்கூடிய மீனின் வாயில் வைத்து கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறது. இரண்டாவது, அந்த மருந்துல என்ன இருக்கு அப்படிங்கிறது. இந்த 2 கேள்வியையும் அந்த குடும்பத்தினர் முன்னால் வச்சோம். அதற்கு அவர்கள் சொன்ன பதில் இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. வெல்கம் பேக் டு டெக்பெரி மொபைல். நடந்தது என்ன? அலோபதி மருத்துவத்துக்கும் பரம்பரை வைத்தியத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, அலோபதி மருத்துவத்துல ஒரு மருந்து கொடுக்கறாங்க அல்லது ஒரு மாத்திரை கொடுக்கறாங்களோ அதுல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அதனுடைய டீடைலை வெளியில சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரிவிப்பாங்க. பட் இந்த பரம்பரை வைத்தியத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மருந்து என்ன, அதுல என்னென்ன விஷயங்கள் கலக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அந்த சம்பந்தப்பட்ட பரம்பரையை சேர்ந்தவர்கள், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ரகசியமாக வைத்துக் கொள்கிறார்கள். இந்த குறிப்பிட்ட சிகிச்சை முறையிலும் மீன் சிகிச்சையிலும் கூட இது எங்கள் குடும்பத்தினருக்கும் எங்கள் தலைமுறையை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம், அதை வெளியே சொல்வதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. சிறியவர் முதல் பெரியவர் வரை வயது வித்தியாசமின்றி பலர் இந்த மீன் சிகிச்சையை எடுத்துக் கொள்வதை இங்கே பார்க்க முடிகிறது. உயிருள்ள மீனை விழுங்குவதற்கு ஒவ்வொருவரும் படும் பாடு, நோயின் அவஸ்தையிலிருந்து மீள்வதற்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது என இவர்கள் நினைப்பதாகவே சொல்லத் தோன்றும். मुंह बंद कर लो, निगल लो, निगल लो उसको. பெரியவர்களின் பாடே திண்டாட்டமாக இருக்க இன்னும் குழந்தைகளின் நிலை பற்றி சொல்லவே வேண்டாம். இந்த காட்சிகளை பார்க்கும் போதே பல குழந்தைகள் மிரண்டு அழ ஆரம்பித்து விடுகின்றன. என்னடா நீ செத்துற மாட்ட, நான் இங்க தான் இருக்கிறேன். குழந்தைகளுக்கு மீன் மருந்து கொடுப்பதில் கவுடே குடும்பத்தில் சில பெண்கள் எக்ஸ்பர்ட்ஸ் போல செயல்படுவதாக கூறுகின்றனர். ஏற்கனவே இங்கு வந்த பலர் மீன் சிகிச்சை தங்களுக்கு பயனளித்ததாகவே கூறுகின்றனர். மீன் மருந்து ரொம்ப நல்லா வேலை செய்யுது. ஏற்கனவே 3 வருஷமா இங்க வந்து சாப்பிட்ருக்கேன். அதுல இருந்து எனக்கு வீசிங் ப்ராப்ளம் வரதில்ல. 4 வருஷம் தொடர்ந்து சாப்பிடணும்னு சொன்னதுனால இந்த வருஷமும் வந்திருக்கேன். நான் டெல்லியில இருந்து 2 வருஷமா இங்க வந்துட்டு இருக்கேன். இந்த மீன் மருந்து சாப்பிட்டதுல இருந்து எனக்கு ஆஸ்துமா வரல. ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான மக்கள் மீன் சிகிச்சை எடுத்துக்கிறதுக்காக ஹைதராபாத்துக்கு வராங்க. பட் அதற்கு தேவைப்படக்கூடிய மீன்களை அரசாங்கமே தங்களுக்கு கொடுக்கிறது அப்படின்னு பத்னி விரானா கவுட் ஃபேமிலி சொல்றாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மருத்துவ முறை தவறு, இன்றைய காலத்தில் இது செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. அது நீதிமன்ற படிகளிலும் ஏறி இருக்கிறது. அந்த தரப்பினர் இந்த மருத்துவ முறை பற்றி என்ன சொல்கிறார்கள்? இடைவேளைக்கு பிறகு